எல்லாருக்கும் வணக்கம். பல்ஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு மூவி எனக்கு. நான் அப்புறம் சரத் ப்ரோ, மகேந்திரன் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப பண்ணோம் நாங்கள். அதாவது ஸ்பாட்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்து பண்ண படம் இது. காமெடின்னு இல்லை, இது வந்து ஒரு சீரியஸான ரோல்ஸு. பட் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே அதில் பண்ணி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் எனக்கு நம்புகிறேன். இந்த படம் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக இந்த படம் லாபமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்ல முடியுங்க. நவீன் சாரும் சரி, மகி ப்ரோ, அஸ்வின், சரத் அண்ணன், பெரிய அண்ணன் இருக்கார், அவர் தான் பெரிய ஆளாங்க. அண்ட் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அபிஷேக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், அண்ட் பெரிய தேங்க்ஸ் டு மஹி ப்ரோ. அவர் தான் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. அப்படி இந்த மாதிரி ஒரு மூவி ஒன்று இருக்குது, லெட்ஸ் கம், இதை ஒன்று பண்ணலாம், ஒன்று சூப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே நானும் மஹி ப்ரோ அப்புறம் டேரக்டர் எல்லாருமே மீட் பண்ணி உடனே டக்குன்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி சாங்ஸும் சுச்சுவேஷன் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் லவ் சாங் போயிடலாம் அப்படின்னோடனே லவ் சாங் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மஹி ப்ரோ வெரி ரெக்வஸ்டட். ஸோ இது வித்தியாசமாக இருக்கணும், சிங்கர்ஸ் நல்ல சிங்கராக போகலாம், சூப்பராக அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வி ஸ்டார்டட் டூயிங் குட் திங், லைக் ஒரு வித்தியாசமான ஒரு சாங் பண்ணியிருந்தோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். அப்புறம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டார்ஸ் அண்ட் கேமராமேனில் ரவி சார் அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. இது சாங்ஸ் எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த பாட்டத்தை கண்டிப்பாக பார்க்கணும், கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. இல்லை அவங்க சொன்ன மாதிரி தான் அர்ச்சனா அவர்கள் வந்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ அர்ச்சனா அவர்களே ஓரிரு வரிகள் பேச அழைக்கிறேன். ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த படத்தில் என்னன்னா திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான், இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். மகேந்திரனுக்கு வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி. அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார், யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்ருவார். உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன், எவனாவது அங்கே ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொன்னம்பலம் தேடிக்கிட்டு இருக்கார் இவரை. ஏன்னா இவரை வச்சு நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் எங்களோட ஷோவில். என்னடா கண்டு பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, ரொம்ப நேரமாக கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது, கடைசியில் இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தார், என் வாழ்க்கையே போச்சுன்னு சொன்னார். அதுன்னு உண்மை இல்லை, மாற்றி சொல்லிட்டேன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் திட்டுவார். நாங்கள் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏன்டா கடைசியில் நாயே ஸ்கூலுக்கு போகாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியா, உன்னை 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவருடைய நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய ஃபாதர் வந்து இவ்வளோ பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் பேகு. அவர் எல்லா இடத்துக்கும் அவர் பாவம் தூக்கிட்டு இவரை அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மகேந்திரன் ஃபஸ்ட்டு என்ன புக் பண்ணும்போது சொன்னார், மகேந்திரன் தான் ஹீரோன்னு. வெரி குட் சார். அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கார். கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரவீன் சார்கிட்ட சொன்னேன். இதில் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர்னால அது நல்லதாக ஒரு கேரக்டராக கொடுத்தாரு டேரக்டர். கூல் சுரேஷை பற்றி சொல்லணுன்னாரு. நான் யாரும் உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன்.
எப்பவுமே இந்த படத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவீங்க. இப்போ இந்த இதுக்கு பல்ஸ் மிஷின் ஏதாவது எடுத்து வந்துருக்கீங்களா? பைல்ஸ் மிஷினா? அதனால் படம் வந்து இந்த இது சப்ஜெக்ட் இருக்கும்போது நல்லா இருந்தது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. அட்வொகேட் வெங்கட் அடுத்ததாக சிஏ ஆடிட்டர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருப்பவருக்கும் மேடையை நோக்கி அமர்ந்திருப்பவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். பல்ஸ் திரைப்படம் நன்றாக வெற்றி பெற என் குழுவினர் அனைவருக்கும் மிகுந்த நல்ல எதிர்காலம் வர இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பேசியவர்களிலிருந்து இந்த டீம் ஒரு ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட் டீம் என்று தெரிய வருகிறது. மென்மேலும் அவர்கள் பல வெற்றிகள் பெற வேண்டிக் கொள்கிறேன். அழகர்ராஜ் அவர்களே எனக்கு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். மிகவும் எளிமையானவர். சொன்ன மாதிரி கடைசியாக பேசின ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல் இயக்குனரின் இயக்குனர் என்று அவரை நினைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு ப்ராஜெக்ட் அவரிடம் கொண்டு போனாலும் விரைவாக அதை பற்றி கருத்து அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்தார். ஏற்கனவே அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மிகுந்த சுறுசுறுப்பான உழைப்பாளி. எந்த நேரத்திலும் அவரை எளிதாக அணுகலாம். முழு ஒத்துழைப்பை எப்போதும் நல்கி கொண்டிருந்தார். எனவே அதனோடு இந்த படக்குழுவினர் முயற்சிகள் நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்கு மிகுந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார் அப்படின்னோடனே எல்லோரும் தேடி இருப்பாங்க. ஜெய்சங்கர் சார்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோடய தயாரிப்பாளர் உட்காந்துருக்காரு. என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் மன்னார், அப்புறம் வேட்டை நாய் படத்தோட தயாரிப்பாளர். சார் என்னை நம்பி வந்து நான் நிறைய பேசுவேன்னு நினச்சிட்டு என்னை மேடைக்கு ஏற்றிட்டார். தனியாக இருக்கும்போது நிறையா பேசுவேன். மேடையில் நிற்கும்போது எப்பவும் போல் பேச மாட்டோம். இருந்தாலும் அவரை பற்றி சொல்லி ஆகணும். எந்த விதை மரமாகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு படத்தையும் ஒரு சின்ன படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன அலட்சியம் தோணும். என்ன படம் என்னங்கிற மாதிரி தோணும். ஆனால் அப்படி இல்லை. இந்த படம் இன்றைக்கி இவ்வளவு விருட்சமாக நின்றுருக்கு அப்படின்னா அதுக்கு இயக்குனருடைய ஒரு நல்ல படத்துக்கு இயக்குனர் முக்கியம். இயக்குனர் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இயக்குனருங்கிறதுனால நான் திரும்ப திரும்ப எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன நம்புங்க, ஆனால் என்னை விட உங்களை நம்புங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நல்ல படமாக கொண்டு போய் சேர்த்துறது ஒரு தயாரிப்பாளரோட கடமை. வெற்றிங்கிறது வந்து தொடர் முயற்சியில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் ஓடணுன்னா டயர்ட் ஆகிடுவோம். ஏன்னா இந்த சினிமா நம்மளை டயர்டாக்கிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் சங்கர் சார் சொல்வார். அவர் சொன்ன மாதிரி அவரோட விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த சினிமா வந்து நம்மளை வடிகட்டிகிட்டே வரும். இந்த சினிமாவுக்கு கிளம்பி வரும்போது நிறைய பேர் இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வெறி இருக்காது. இது வந்து பைத்தியம் ஆகணும். இந்த சினிமா நம்மளை வடிகட்டி 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 கடைசியில் எங்கே வடிகட்டி நிற்கிறோமோ அந்த கொஞ்சம் தான் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது மாதிரி தான் தயாரிப்பாளர். அவர் சார் வந்து எனக்கு டைரக்டர் நடராஜ் சார் மூலமாக தான் எனக்கு தயாரிப்பாளர் பழக்கமானார். அந்த ஒரு மீட்டிங்லேயே வந்து அவருக்கு இந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஆசை, அந்த வெறி எல்லாமே தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 37 பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஐடி வச்சு நடத்திட்டு இருக்காரு. எந்த ஒரு விஷயம்னாலும் எதுனாலும் உடனே பண்ணணும் பாரு.
அண்ணே ஒரு படம் பண்ணணும்னே, ஏதோ ஒரு கதை பண்ணணும்னா அவர் உட்காந்து நமக்கு கதை சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கதையோட ஆர்வம் இருக்குது. ஒரு நல்ல படம் எங்கே உருவாகுது அப்படின்னா, ஒரு நல்ல தயாரிப்பாளரும் ஒரு நல்ல இயக்குனரும் சேரும்போது உருவாகுது. அதுதான் இந்த பல்ஸ் படம். எனக்கு தயாரிப்பாளர் மூலமாக தான் இயக்குனர் எனக்கு பழக்கம். ஆனால் பழகின கொஞ்ச நாள்லேயே அவர் பேசுறது அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நமக்கே பொறாமையாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாக பேசும்போது மேடையில் பேசுகிற மாதிரியே பேசுகிற மாதிரி தோணும். அந்த வார்த்தைகள் அவ்வளவு கரெக்டாக இருக்கும். ஒரு வேலை நடக்கிறது கூட நம்ம முன்ன பின்ன பேசுவோம், ஆனால் அவர் அப்படி பேச மாட்டார். சார் அது போயிட்டுருக்கா சார்? ஏன்னா இப்போ இந்த படம் வந்து தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்கு, தெலுங்கு லிரிக்ஸ் எல்லாமே பண்ணி அதுக்கான ஆடியோலாம் இது பண்ணிகிட்ருக்கு. நான் சார்கிட்ட சொன்ன உடனே அவரே சொல்கிறாரு, சார் எல்லா மொழியிலையும் பண்ணணும் சார். அந்த ஆசை இருக்குது அவருக்கு. அதுதான் அவருடைய இந்த இன்றைக்கி வந்து, ஏன்னா இந்த படத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா சின்ன படம் இன்றைக்கி பாருங்கள், உழைப்பு எவ்வளோ உழைப்பு. மகேந்திரன் பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். அவருடைய தொடர் முயற்சி எத்தனை தடவைனாலும் சரி எழுந்து 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 நிற்கிறார். இன்றைக்கி அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த படம் நல்லா வந்திருக்கிறத. இந்த டீமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது காரணம் என்ன? அவர் உழைச்ச உழைப்பு. கூல் சுரேஷ் அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரியும். இந்த கோடம்பாக்கத்துலேயும் வடவழியிலையும் நடந்து போயிட்டு இருக்கும்போது வரைக்கும் தெரியும். பார்த்த உடனே சொல்லுவார், தலைவாம்பார். இன்றைக்கி அவரை எல்லாருமே அவர் நினைக்கலாம் அவர் ஏதோ காமெடியை பண்ணுறாருன்னு. அவர் காமெடி பண்ணலை. அவர் காமெடியாக தன்னை சித்தரித்து வெளியே வந்தார். அவர் காமெடியன் கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப சீரியஸானவர். நான் ஒர்க் பண்ண சீரியலும் சரி, நான் ஒர்க் பண்ண படங்களையும் சரி, அவர் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸானவர். ஒரு கட்டத்தில் அவர் டக்குன்னு வெளியே வராரு. ஏன்னா இவ்வளோ வேகமாக வராரு? எப்படி வராருன்னா, தன்னை ஒரு காமெடியை சித்தரிச்சுக்கிட்டு வெளியே வந்தார். அப்போ அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த படத்தை வந்து அதனால் ஒரு சின்ன படம் அப்படிலாம் இல்லை. எந்த விதை மரமாகுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது கண்ணதாசன் ஐயா சொல்வார், நான் கவிதை எழுதினேன், நான் கவிதை எழுதினேன், ஜெயிப்பதற்கு முன் அதை கிறுக்கல்கள் என்றார்கள், நான் ஜெயித்த பிறகு கிறுக்கினேன், அதை கவிதை என்றார்கள். அது மாதிரி நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஜெயித்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜெயித்த ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது அவரை நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த படம் வெற்றி பெறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப சாதாரணமாக அப்படி வழிவிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருப்பார். இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதே அறிவு தான். அந்த அறிவு உங்களுக்கு தெரியறதுக்கு லேட் ஆச்சு. அதனால் எல்லாரையும் மதிக்கணும். முக்கியமாக நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஒரு சினிமா நல்லா இருக்குன்னா பெரிய படம் மட்டும் இல்லை, நிறைய சின்ன படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா 10 பேர் மட்டும் சம்பாரிச்சாவோ 10 பேருக்கு மட்டும் வருமானம் வந்தாவோ இந்த சினிமா நல்லா இருக்காது. இந்த மீடியாவில் இருக்கிற லட்சம் பேர்த்துக்கும் வருமானம் வரணும், கொஞ்சம் கொஞ்சமாவது வரணும். அப்படின்னா தான் அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு விதை போட்டது ராஜன் சார். ஏன்னா சின்ன படம் வரணும், சின்ன படம் ஜெயிக்கணும், ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் அவர் கதறி இருக்கார். ஏன்னா அவருக்கு அதோட வலி தெரியும். அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவர் பட்ட பாடு, அவருக்கே அவ்வளோ பாடுங்கும்போது நமக்கெல்லாம் என்ன இருக்கும், நமக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் கொண்டு போய் சேர்த்தணும்? நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். மீடியா தான் முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் மீடியாவுக்கு வந்து நான் தாழ்மையான கருத்து சொல்கிறேன். ஒரு நல்ல படத்தை நீங்கள் கொண்டாடுங்க. அந்த நல்ல படங்கிறத நீங்கள் தான் முதல்ல வெளியே சொல்லணும். உங்களுக்கு வரும்போதே அது உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தோணணும். இந்த படம் ஒவ்வொரு படம் நீங்கள் வந்து மக்கள் பார்த்து ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டாடுங்க. ஒவ்வொரு படமும் நல்ல படமாக இருக்கும்னு நீங்கள் நினைங்க. நிறைய படத்துக்கு வந்து விமர்சனமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம். ஒரு பெரிய விமர்சகர் சொல்கிறாரு, இந்த படத்துக்கு நான் சொல்லலைங்க, ஏன் என்னோடய சப்ஸ்கிரைபர் காணாமல் போயிடுவாங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ நீ வந்து இந்த சினிமா பற்றி தானே வர, இந்த சினிமாவில் இருக்கிற காசை நம்பி தானே நீ இது பண்ணுற. ஒன்று சின்ன படத்துக்கு நீ விமர்சனம் சொல்ல மாட்டேங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய வலி இருக்குது. ஏன் அந்த டைரக்டர் ஜெயிக்க மாட்டாரா? அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்க மாட்டார்? அவரும் தானே காசு போடுறாரு, அவரும் தானே உழைப்பு போடுறாரு. ஏன் அந்த படத்துக்கு நீ விமர்சனம் பண்ணுங்க. ஏன் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் 100 கோடி ரூபா போடுற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான்,
30 லட்ச ரூபாவில் படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான், பெயின் இருக்க தான் செய்யுது, பெயின் இல்லாமலாம் கிடையாது. அதே மாதிரி தான் 30 லட்ச ரூபாவில் படம் பண்ணுற இயக்குனருக்கும் பெயின் இருக்குது, 300 கோடி ரூபாயில் எடுக்கிற இயக்குனருக்கும் பெயின் இருக்குது. நீங்கள் தான் அவங்கள கையை தூக்கி விடணும். ஏன்னா நீங்கள் தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம கொடுக்குற ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு டீ கடை கூட போட தெரியாது நமக்கு. ஏன்னா 20 வருஷம் 22 வருஷம் இந்த சினிமாவிலேயே இருந்துட்டோம். நீங்கள் தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி நமக்கு தந்தையே அவர் தான், இந்த சினிமாவோட தந்தை தயாரிப்பாளர் தான். நீங்கள் கேப்டன் வந்து இயக்குனரை சொல்லலாம், நானும் இயக்குனர் தான். பட் என்னை இயக்குறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு, அவர் தான் தயாரிப்பாளர். ஒரு இயக்குனரை இயக்குறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அவர் தயாரிப்பாளர். அவருக்கு அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நல்ல வேவ் இருக்கும்போது தான் ஒரு நல்ல படம் உருவாகும். அது இந்த பல்ஸ் படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாகும், கண்டிப்பாக உருவாகியிருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெறும். மகேந்திரன் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா அவரோட உழைப்பு, அதே மாதிரி மியூசிக், சிறந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது, கேட்க வந்து நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம கேமராமேன் இவரை பார்க்கும்போது, நான் கதிர்வேலன் காதலில் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் பார்த்து இப்போ என்னை பார்த்துட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்ன தலைவா அதுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கீங்க, தெரியல தலைவான்னு. இல்லை நீங்கள் அப்படியே தான் தலைவா இருக்கீங்கன்னாரு. அது உண்மைதான். அதனால் வந்து தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து, ஏன்னா அவர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். அவர் விஷயத்தை சொன்ன உடனே 10 தடவை ஃபோன் அடிப்பார். அண்ணே அதை பார்த்தீங்களாண்ணே, அது என்ன ஆச்சுண்ணே, அது எப்படிண்ணே இருக்குன்னாரு. அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்துக்காக தான் ஓடி வந்து நிற்கிறோம். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் எவ்வளோ உருவாகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அந்த தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க நம்மளை இயக்க போகிறாங்க, பட் நம்ம அவங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தின நடராஜ் சார் எனக்கு சிறந்த நண்பர், எனக்கு குரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் தொடர்ந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய வெற்றி பெறணும். இயக்குனருடைய திறமை, அவரும் சிறந்த வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார் அப்படின்னோடனே எல்லோரும் தேடி இருப்பாங்க, ஜெய்சங்கர் சார்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னோட தயாரிப்பாளர் உட்காந்துருக்காரு. என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் மன்னார், அப்புறம் வேட்டை நாய் படத்தோட தயாரிப்பாளர் சார். என்னை நம்பி வந்து நான் நிறைய பேசுவேன்னு நினச்சிட்டு என் மேடைக்கு ஏற்றிட்டார். தனியாக இருக்கும்போது நிறையா பேசுவேன், மேடையில் நிற்கும்போது எப்பவும் போல் பேச மாட்டோம். இருந்தாலும் அவரை பற்றி சொல்லி ஆகணும். எந்த விதை மரமாகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு படத்தையும், ஒரு சின்ன படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன அலட்சியம் தோணும், என்ன படம் என்னங்கிற மாதிரி தோணும். ஆனால் அப்படி இல்லை. இந்த படம் இன்றைக்கி இவ்வளவு விருட்சமாக நின்றுருக்கு அப்படின்னா அதுக்கு இயக்குனருடைய, ஒரு நல்ல படத்துக்கு இயக்குனர் முக்கியம். இயக்குனர் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இயக்குனருங்கிறதுனால நான் திரும்ப எங்கள் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் என்ன நம்புங்க, ஆனால் என்னை விட உங்களை நம்புங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நல்ல படமாக கொண்டு போய் சேர்த்துறது ஒரு தயாரிப்பாளரோட கடமை. வெற்றிங்கிறது வந்து தொடர் முயற்சியில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் தூரம் ஓடணுன்னா டயர்ட் ஆகிடுவோம். ஏன்னா இந்த சினிமா நம்மளை டயர்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கும். டைரக்டர் சங்கர் சார் சொல்வார், அவர் சொன்ன மாதிரி அவரோட விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த சினிமா வந்து நம்மளை வடிகட்டிகிட்டே வரும். இந்த சினிமாவுக்கு கிளம்பி வரும்போது நிறைய பேர் இருப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வெறி இருக்காது. இது வந்து பைத்தியம் ஆகணும். இந்த சினிமா நம்மளை வடிகட்டி கடைசியில் எங்கே வடிகட்டி நிற்கிறோமோ அந்த கொஞ்சம் தான் அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது மாதிரி தான் தயாரிப்பாளர். அவர் சார் வந்து எனக்கு டைரக்டர் நடராஜ் சார் மூலமாக தான் எனக்கு தயாரிப்பாளர் பழக்கமானார். அந்த ஒரு மீட்டிங்லேயே வந்து அவருக்கு இந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அந்த ஆசை, அந்த வெறி எல்லாமே தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 37 பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஐடி வச்சு நடத்திட்டு இருக்காரு. எந்த ஒரு விஷயம்னாலும் எதுனாலும் உடனே பண்ணணும் பாரு. ஆனால் ஒரு படம் பண்ணணும்னே, ஏதோ ஒரு கதை பண்ணணும்னா அவர் உட்காந்து நமக்கு கதை சொல்லிகிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கதையோட ஆர்வம் இருக்குது. ஒரு நல்ல படம் எங்கே உருவாகுது அப்படின்னா ஒரு நல்ல தயாரிப்பாளரும்
ஒரு நல்ல இயக்குனரும் சேரும்போது உருவாகுது. அதுதான் இந்த பல்ஸ் படம். எனக்கு தயாரிப்பாளர் மூலமாக தான் இயக்குனர் எனக்கு பழக்கம். ஆனால் பழகின கொஞ்ச நாள்லேயே அவர் பேசுறது அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், நமக்கே பொறாமையாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாக பேசும்போது மேடையில் பேசுகிற மாதிரியே பேசுகிற மாதிரி தோணும். அந்த வார்த்தைகள் அவ்வளவு கரெக்டாக இருக்கும். ஒரு வேலை நடக்கிறது கூட நம்ம முன்ன பின்ன பேசுவோம், ஆனால் அவர் அப்படி பேச மாட்டார். சார் அது போயிட்டுருக்கா சார்? ஏன்னா இப்போ இந்த படம் வந்து தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்கு, தெலுங்கு லிரிக்ஸ் எல்லாமே பண்ணி அதுக்கான ஆடியோலாம் இது பண்ணிகிட்ருக்கு. நான் சார்கிட்ட சொன்ன உடனே அவரே சொல்கிறாரு, சார் எல்லா மொழியிலையும் பண்ணணும் சார். அந்த ஆசை இருக்குது அவருக்கு. அதுதான் அவங்களுடைய இந்த இன்றைக்கி வந்து, ஏன்னா இந்த படத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா சின்ன படம் இன்றைக்கி பாருங்கள், உழைப்பு எவ்வளோ உழைப்பு. மகேந்திரன் பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். அவருடைய தொடர் முயற்சி எத்தனை தடவைனாலும் சரி எழுந்து 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 நிற்கிறார். இன்றைக்கி அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த படம் நல்லா வந்திருக்கிறத. இந்த டீமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது காரணம் என்ன? அவர் உழைச்ச உழைப்பு. கூல் சுரேஷ் அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரியும். இந்த கோடம்பாக்கத்துலேயே வடவழியிலே நடந்து போயிட்டு இருக்கும்போது வரைக்கும் தெரியும். பார்த்த உடனே சொல்லுவார், தலைவா தலைவாம்பார். இன்றைக்கி அவரை எல்லாருமே அவர் நினைக்கலாம் அவர் ஏதோ காமெடியை பண்ணுறாருன்னு. அவர் காமெடி பண்ணலை. அவர் காமெடியாக தன்னை சித்தரித்து வெளியே வந்தார். அவர் காமெடியன் கிடையவே கிடையாது. அவர் ரொம்ப சீரியஸானவர். நான் ஒர்க் பண்ண சீரியலும் சரி, நான் ஒர்க் பண்ண படங்களும் சரி, அவர் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸானவர். ஒரு கட்டத்தில் அவர் டக்குன்னு வெளியே வராரு. ஏன்னா இவ்வளோ வேகமாக வராரு? எப்படி வராருன்னா, தன்னை ஒரு காமெடியை சித்தரிச்சுக்கிட்டு வெளியே வந்தார். அது மாதிரி தான் இன்றைக்கி இந்த படத்தை வந்து அதனால் ஒரு சின்ன படம் அப்படிலாம் இல்லை. எந்த விதை மரமாகுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது கண்ணதாசன் ஐயா சொல்வார், நான் கவிதை எழுதினேன், நான் கவிதை எழுதினேன், ஜெயிப்பதற்கு முன் அதை கிறுக்கல்கள் என்றார்கள், நான் ஜெயித்த பிறகு கிறுக்கினேன், அதை கவிதை என்றார்கள். அது மாதிரி நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஜெயித்த மனுஷனை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜெயித்த ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது அவரை நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த படம் வெற்றி பெறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப சாதாரணமாக அப்படி வழிவிட்டு போயிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அவர் ஜெயிச்சிருப்பார். இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதே அறிவு தான். அந்த அறிவு உங்களுக்கு தெரியறதுக்கு லேட் ஆச்சு. அதனால் எல்லாரையும் மதிக்கணும். முக்கியமாக நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், ஒரு சினிமா நல்லா இருக்குன்னா பெரிய படம் மட்டும் இல்லை, நிறைய சின்ன படங்கள் வந்தால் மட்டும்தான் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா 10 பேர் மட்டும் சம்பாதிச்சாவோ 10 பேருக்கு மட்டும் வருமானம் வந்தாவோ இந்த சினிமா நல்லா இருக்காது. இந்த மீடியாவில் இருக்கிற லட்சம் பேர்த்துக்கும் வருமானம் வரணும், கொஞ்சம் கொஞ்சமாவது வரணும். அப்படின்னா தான் அவங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு விதை போட்டது ராஜன் சார். ஏன்னா சின்ன படம் வரணும், சின்ன படம் ஜெயிக்கணும், ஒவ்வொரு ஆடியோ லஞ்சலையும் அவர் கதறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு அதோட வலி தெரியும். அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவர் பட்ட பாடு, அவருக்கே அவ்வளோ பாடுங்கும்போது நமக்கெல்லாம் என்ன இருக்கும், நமக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் கொண்டு போய் சேர்த்தணும்? நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும். மீடியா தான் முக்கியம். ஏன்னா இந்த நேரத்தில் மீடியாவுக்கு வந்து நான் தாழ்மையான கருத்து சொல்கிறேன். ஒரு நல்ல படத்தை நீங்கள் கொண்டாடுங்க. அந்த நல்ல படங்கிறத நீங்கள் தான் முதல்ல வெளியே சொல்லணும். உங்களுக்கு வரும்போதே அது உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு தோணணும். இந்த படம் ஒவ்வொரு படம் நீங்கள் வந்து மக்கள் பார்த்து ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டாடுங்க. ஒவ்வொரு படமும் நல்ல படமாக இருக்கும்னு நீங்கள் நினைங்க. நிறைய படத்துக்கு வந்து விமர்சனமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம். ஒரு பெரிய விமர்சகர் சொல்கிறாரு, இந்த படத்துக்கு நான் சொல்லலைங்க, ஏன் என்னோடய சப்ஸ்கிரைபர் காணாமல் போயிடுவாங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ நீ வந்து இந்த சினிமா பற்றி தானே வர, இந்த சினிமாவில் இருக்கிற காசை நம்பி தானே நீ இது பண்ணுற. ஒன்று சின்ன படத்துக்கு நீ விமர்சனம் சொல்ல மாட்டேங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய வலி இருக்குது. ஏன் அந்த டைரக்டர் ஜெயிக்க மாட்டாரா? அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்க மாட்டார்? அவரும் தானே காசு போடுறாரு, அவரும் தானே உழைப்பு போடுறாரு. ஏன் அந்த படத்துக்கு நீ விமர்சனம் பண்ணுங்க. ஏன் விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தயாரிப்பாளரும் 100 கோடி ரூபா போடுற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான். 30 லட்ச ரூபாவில் படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் ஒரே வழி தான். பெயின் இருக்க தான் செய்யுது, பெயின் இல்லாமலாம் கிடையாது. அதே மாதிரி தான் 30 லட்ச ரூபாவில் படம் பண்ணுற இயக்குனருக்கும் பெயின் இருக்குது, 300 கோடி ரூபாயில் எடுக்கிற இயக்குனருக்கும் பெயின் இருக்குது. நீங்கள் தான் அவங்கள கையை தூக்கி விடணும்.
ஏன்னா நீங்கள் தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம கொடுக்குற ஊக்குவிப்பு, ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு டீ கடை கூட போட தெரியாது நமக்கு. ஏன்னா 20 வருஷம் 22 வருஷம் இந்த சினிமாவிலேயே இருந்துட்டோம். இன்றைக்கி தயாரிப்பாளர் இன்றைக்கி தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி நமக்கு தந்தையே அவர் தான். இந்த சினிமாவோட தந்தை தயாரிப்பாளர் தான். நீங்கள் கேப்டன் வந்து இயக்குனரை சொல்லலாம், நானும் இயக்குனர் தான். பட் என்னை இயக்குறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு, அவர் தான் தயாரிப்பாளர். ஒரு இயக்குனரை இயக்குறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அவர் தயாரிப்பாளர். அவங்களுக்கு அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு நல்ல வேவ் இருக்கும்போது தான் ஒரு நல்ல படம் உருவாகும். அது இந்த பல்ஸ் படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாகும், கண்டிப்பாக உருவாகியிருக்கு, மிகப்பெரிய வெற்றி பெறும். மகேந்திரன் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா அவரோட உழைப்பு, அதே மாதிரி மியூசிக், சிறந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது, கேட்க வந்து நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம கேமராமேன் இவரை பார்க்கும்போது, நான் கதிர்வேலன் காதலில் நான் ஒர்க் பண்ணும்போது அவர் இப்போ என்னை பார்த்துட்டு சொன்னார். நான் சொன்னேன், என்ன தலைவா அதுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கீங்க, தெரியல தலைவான்னு. இல்லை நீங்கள் அப்படியே தான் தலைவா இருக்கீங்கன்னாரு. அது உண்மைதான். அதனால் வந்து தயாரிப்பாளர் இன்றைக்கி வந்து, ஏன்னா அவர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். அவர் விஷயத்தை சொன்ன உடனே 10 தடவை போன் அடிப்பார். அண்ணே அதை பார்த்தீங்களாண்ணே, அது என்ன ஆச்சுண்ணே, அது எப்படிண்ணே இருக்குன்னாரு. அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்துக்காக தான் ஓடி வந்து நிற்கிறோம். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து தயாரிப்பாளர் எவ்வளோ உருவாகுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அந்த தயாரிப்பாளரை நம்ம ஊக்குவிக்கணும். அவங்க நம்மளை இயக்க போகிறாங்க, பட் நம்ம அவங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தின நடராஜ் சார் எனக்கு சிறந்த நண்பர், எனக்கு குரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் தொடர்ந்து நிறையா படம் பண்ணணும், நிறைய வெற்றி பெறணும். இயக்குனருடைய திறமை, அவரும் சிறந்த வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக சிஏ ஆடிட்டர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருப்பவருக்கும் மேடையை நோக்கி அமர்ந்திருப்பவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். பல்ஸ் திரைப்படம் நன்றாக வெற்றி பெற என் குழுவினர் அனைவருக்கும் மிகுந்த நல்ல எதிர்காலம் வர இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பேசியவர்களிலிருந்து இந்த டீம் ஒரு ஹம்பிள் அண்ட் மாடஸ்ட் டீம் என்று தெரிய வருகிறது. மென்மேலும் அவர்கள் பல வெற்றிகள் பெற வேண்டிக் கொள்கிறேன். அழகர்ராஜ் அவர்களே எனக்கு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். மிகவும் எளிமையானவர். சொன்ன மாதிரி கடைசியாக பேசின ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல் இயக்குனரின் இயக்குனர் என்று அவரை நினைத்து கொள்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு ப்ராஜெக்ட் அவரிடம் கொண்டு போனாலும் விரைவாக அதை பற்றி கருத்து அதை உள்வாங்கி கொண்டு அதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்தார். ஏற்கனவே அந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மிகுந்த சுறுசுறுப்பான உழைப்பாளி. எந்த நேரத்திலும் அவரை எளிதாக அணுகலாம். முழு ஒத்துழைப்பை எப்போதும் நல்கி கொண்டிருந்தார். எனவே அதனோடு இந்த படக்குழுவினர் முயற்சிகள் நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்கு மிகுந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பர்சனல் டச் இருந்தது அவங்க பேசுகிறப்போ அவர் கூட. ஸோ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்குறோங்க, அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு கதாநாயகனா மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் எல்லாரையும் வாழ்த்த வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லைஃப்பில் டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லதாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் வந்திருக்கிறதுல முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு.
நிறைய ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லாரும் வரணும், அவங்க வரும்போது அந்த ஸ்டேஜே வந்துட்டு இன்னும் நல்லா எலிவேட் ஆகும்னு எங்களுக்கு தோணும். பட் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களால யாராலையும் நிறைய பேரால் வர முடியாது. பட் டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார், ராஜன் சார், நீங்கள் பார்த்த நிறைய நிறைய சின்ன படங்கள், நிறைய நிறைய வெற்றி படங்களில் வந்துட்டு அந்த படம்லாம் அன்றைக்கி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது காரணமே, மிகப்பெரிய காரணமே ராஜன் சார் மாதிரி மிக சிறந்த ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்னுமே வந்து ஸ்டில் அவங்களோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகெயின் எவ்வளவோ பெரிய பெரிய ஸ்டேஜஸை பார்த்த சார் எங்களையும் மதித்து எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா சார், தேங்க்யூ சார். உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஹாய். அண்டு படத்தில் பூஜையிலேருந்து இந்த சென்ஸ் லைக் நான் இந்த படம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த டைம்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் டைரக்டருக்கு ஒரு நண்பனா, ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் எப்போவுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்டு அபி, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அபி. இந்த படம் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மோர் தென் நீ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு படம் ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஒரு படம் வேலை பார்க்கும்போது என் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா இருக்கணும், என் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்களை எங்கேயுமே இரிட்டேட் பண்ணவே கூடாது. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சாப்பிட்டு அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நான் சம்டைம்ஸ். ஏன்னா என்னால் எங்கேயுமே எதுவுமே ஏறக்கூடாது இப்படிலாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். எனக்கு தெரியும் நீ எவ்வளோ உழைப்ப, ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் பார்த்துருக்கேன். நீ சாம் சிஎஸ் அண்ணா கிட்ட ஒர்க் பண்ணும்போதுலேருந்து லேபிள்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரே ரீசன் தான் நான் கூப்பிட்டதில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ரவி கேமராமேன் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசுவோம் சினிமாக்காக. அண்டு அவருமே வந்துட்டு ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். நிறைய வாட்டி என்கிட்டலாம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எனக்கே சொல்லுங்க, ப்ரோ இல்லை ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, இன்னும் நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு தப்பே செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் எங்கள் கேமராமேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் அண்ட் அண்ணா சேதுண்ணா, நான் ரொம்ப சின்ன வயசாக தான் சொல்கிறேன்ல, எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் ரொம்ப குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. நீ நல்லா வரணும் மஹின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இவங்க தான். அதில் சேதுண்ணா ஒரு முக்கியமான ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் நடிச்சு இங்கே வந்ததுக்கு. அண்டு சரத், நான் எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நான் ஓடிட்டுருக்கணும், நான் எப்படி என்னோட தொழிலை நான் ஜெயிக்கணும் நான் வந்து போராடிட்டு இருக்கணும், அதுக்கு அதே மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு சரத். எனக்கு ரொம்ப சந்தோஷம் மச்சான் நீ இதில் நடித்ததில். இந்த படம் இல்லை, நிறைய படம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஸ்வின் அவங்க சின்ன வயசு அவங்க பேனர்லலாம் நான் நடிச்சிருக்கேன். அவங்க அப்பா அவங்க அவங்க அந்த பேனரையும் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமா இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்குன்னு அவங்க பேனர், அவங்க ஃபேமிலி வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆக்டர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மச்சான் அவங்க கூட நடித்ததில். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரிஷி அண்டு அவங்க மோர் தென் ஹீரோயின். இந்த படம் ஜெயிக்கிறதுக்காக நார்த்துலேருந்து டிப்ஸ் வரைக்குமே வந்து இருந்து இந்த படம் நல்ல படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி ஒரு ஆடியோ லேபிள் வந்து ஒரு படத்துக்கு வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி டிப்ஸ் மாதிரி ஒரு ஆடியோ வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுல தேங்க்யூ ஸோ மச். உனக்கு நான் என்ன பேசுன்னு புரியலல்ல அண்ணா நீங்கள் கூல்ண்ணா, நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. அண்டு கூல்னா எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சினிமாவை நம்பி எல்லா படங்களுமே சரி, தேட்டராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஒரு படத்துக்காக கத்தி கத்தி அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச் வரும்போது நம்ம அது ஒரு தடவை தான் சொல்லுவோம், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறேன்ட்டு. பட் எல்லா டைம் எவ்ரி மினிட் அந்த படத்தோட பேரை சொல்லி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட நிற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வந்துட்டு சாரி டிப்ஸ் இல்லை, சாரி ஸ்ரீ சீரிஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி மன்னிச்சிருங்க, டி சீரிஸ் சாரி. ஸோ அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு 24/7 அந்த படத்துக்காக வந்து எப்போவுமே கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் கூல்னா. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜை வந்துட்டு யூஸ் பண்ணி சில விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நல்ல படங்கள், நிறைய சின்ன படங்கள், நிறைய
தேட்டர்ஸ் நிறைய படத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அண்ட் நல்ல ஒரு என்ட்ரி இருக்க மாட்டேங்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். நானும் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த படம்லாம் தேட்டருக்கு வரணும். அண்ட் இந்த படமும் நல்ல தேட்டர்ஸ் கிடைக்கணும். எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப 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 நல்லா இருக்கணும். டே 1 அவர் என்கிட்ட வந்துட்டு கை கொடுத்து சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க மகேந்திரன், இந்த படத்தை கண்டிப்பாக நான் முடித்து நான் அந்த நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார். இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இருக்குது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ஆடியோ லான்ச்சுக்குமே போங்க. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் கூட நம்ம நினைக்கிறோம் நம்ம அந்த படத்தில் நடிக்கவே இல்லை, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம். பட் அது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாம் நிறைய ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் நீங்கள்லாம் வரும்போது அந்த ஸ்டேஜோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை திரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ. நான் வந்து கரெக்டாக பண்ணாலும் சரி நீங்கள் தான் எனக்கு கேள்வி கேட்பீங்க. நான் நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் எல்லோரும் தான் நான் பாராட்டுவீங்க. நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் கையில் இருக்குது இந்த படம். நீங்கள் கொண்டு போய்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும், நல்லபடியாக எழுதணும். நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு எழுதுங்க, எழுதாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நவீன் சார் எங்கள் டைரக்டர்ஸ் படம் ஆரம்பித்ததே அவர்கிட்ட இருந்து தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்துட்டு அவர் சின்ன படம் பெரிய படம்ன்றது அவர் வந்து நினச்சதே கிடையாது. டே 1லேருந்து கதை சொன்ன நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த படத்துக்காக எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ எனக்கு அவரெல்லாம் தெரிஞ்சு ஒரு 5-6 நாள்லாம் தூங்காமலாம் வந்து அவர் ரொம்ப ப்ரெஷர்லாம் அனுபவிச்சிருக்காரு இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணுன்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம் கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு கேஷ் ஃப்ளோலாம் இருந்து ஒரு படத்தை பக்காவாக பண்ணுறதுக்கு இது ஒரு குட்டி படம். ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பார்த்து பண்ணுறதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எங்கள் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பை ஒரு ஹீரோவாக என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ப்ளீஸ் எங்கள் சினிமாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேட்டருக்கு வாங்க, படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஆர்ஓ ரேகாக்கா தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஆங்கர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு 2 days முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போவே கொஷின்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கேட்டாங்க. அண்ட் அவங்களே இந்த ஷோ ஆங்கர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். அண்ட் ஷோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. எஸ், கே ராஜன் சார் அவர்களை லான்ச் பண்ணுமாறு அழைக்கிறேன். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக டைரக்டர் டென்னிஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா எல்லா டீமுமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா படித்து ஒரு வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமாக டைரக்டர் ஆகிட்டார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பந்தே எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் அவர் ரைட்டிங்ஸ் வந்து நிறையா பேசுவார். அவர் எல்லோரும் சந்தோஷமான மூமெண்ட்ஸில் பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் ஒரு நிறையா தூண்டு போன நேரத்தில் ரொம்ப டிப்ரெஷன்லலாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார். ரொம்ப நேரம் பேசுவார் என் கூட. நிறையா டவுட்ஸ் கேட்டுனே இருப்பார். அவரோட ஃபஸ்ட்டு படம் எக்கோ கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வித்தியாசமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இந்த தடவை வேறு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பல்ஸ்னு டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதுவும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நவீனுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். அப்புறம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் போயிருந்தேன் ஒரு நாள் அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் பார்த்துட்டு வர்றதுக்காக. மகேந்திரன் ப்ரோ ரொம்ப ஸ்வீட் பர்சன். எல்லோரும் சின்ன படம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பிஆர்ஓ ரேகா மேடம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ரெஸ்ஸுக்கு மேலே இங்கே இருக்காங்க. இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது பார்க்குறப்ப சின்ன படம் மாதிரி இல்லை. அதே மாதிரி கேமராமேன் எனக்கு ஃப்ரெண்டு, அவனை எங்கள் ஊர் திருவிழா கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே யார் வச்சு அடுத்த படம் பண்ணுறேன்னா அந்த மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் வச்சு பண்ணுகிறேன் போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட எங்கள் அம்மாக்கெலாம் அவருக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம் இல்லை, அவர் நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஸ்டார் தான் அவர். அப்புறம் சுரேஷ் ப்ரோ நிஜமாக சத்தியமாக நான் வேணும்லாம் ஃபோன் எடுக்காமல் இல்லை. நிஜமாக நோன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கடினமான வார்த்தை சினிமாக்குள்ளே. அது நம்ம அந்த நோவை சொல்லி ஒருத்தங்களை காயப்படுத்துறதை விட நம்ம தள்ளி நின்றுட்டு நேரம் வரும்போது ஒன்று சேர்ந்துட்டோன்னா அது ரொம்ப இனிமையானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
அதனால தான் வேணும்லாம் எடுக்காமல் இல்லை, சத்தியமாக மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ராஜன் சார் நன்றி சார், உங்களை திருப்பி சந்திச்சதில் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டீம் இந்த படம் நல்ல வெற்றி அடையணும் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஒரு சீஃப் கெஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் கே ராஜன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பல்ஸ் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற எதிரில் வந்திருக்கிற நல்லவர்களே, திரையுலகின் தூணாக விளங்குகிற மேடையில் வந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, என் அருமை தம்பி கூல் சுரேஷ் அவர்கள் கலகலப்பாக இந்த மேடை, அதுக்குன்னே ஒரு 10 பேர் வர வச்சிருவோம், கைத்தட்டு. நல்லா இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய டைரக்டர் நவீன், நான் வின், நவீன் வின், கூட கணேஷ் விநாயக பெருமானை கூட வச்சிருக்காரு. ஆக விநாயக பெருமான் அருளால் நான் வின், நீ வின். தம்பி மகேந்திரன், அவனை சின்ன பிள்ளையா நடிக்கிற காலத்திலேருந்து தெரியும். அவன் ஆஃப் ட்ரௌசர் போட்டு அது இல்லாத அவுட் ட்ரௌசர் போடாமல் இருந்த தெரியுமா? ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அழகாக, ரொம்ப காலமாக அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நிரந்தரமாக ஹீரோவை காலம் கடந்ததில்லை, சின்ன வயசு தான். நிரந்தரமாக ஹீரோவை கூல் சுரேஷ் கூட அவனை பற்றி பாராட்டு பேசினான். நான் ஏறக்குறைய 15-20 வருஷமாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். சாங்ஸ் அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கேன் தம்பி. 3 பாட்டை நல்லா இருந்தது. எதிர்காலம் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது. தயாரிப்பாளர்களை உறுதுணையாக இருங்க. மற்ற யாருக்காகவும் படம் பண்ணாதீங்க, தயாரிப்பாளருக்கு படம் பண்ணுங்க, டைரக்டருக்கு படம் பண்ணுங்க. நம்ம டைரக்டர், மியூசிக், ஹீரோ, எடிட்டர் மற்ற எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியாக்கள். ஆனால் அருமை தம்பி சொன்னார் சகோதரர் ஜெய்சங்கர், நம்ம மீடியா சகோதரர்கள் மனசாட்சி உள்ளவங்க. சின்ன படங்களுக்கு நிரந்தரமாக உதவி பண்ணுவாங்க. இருக்கிறத எழுதுறப்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் குறை இருந்தால் அதை குறைச்சிட்டு நிறைய கொஞ்சம் நல்லா எழுதணும், அவ்வளோதான். இல்லாததை எழுத வேண்டியதில்லை. சிலர்லாம் குறை எழுதுறதே வேலையை வச்சிட்ருக்காங்க, அது தவறு. ஆக இதில் உள்ள நிறைகளை நல்லா எழுதுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். இன்றைக்கி ஒரு நம்பிக்கை என்னென்னா, சின்ன படங்கள் இப்போ நல்லா போகுது. இப்போ எது பெரிய படம், எது சின்ன படம்? பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர், செயற்கரிய செய்வார் பெரியோர், செய்கலாதார் சிறியோர். பெரிய படம் நல்லா பண்ணியிருந்தா பெரிய படமாகும், நல்லா பண்ணலன்னா சின்ன படமாகும். இந்த பல்ஸ் படம் நல்லா பண்ணியிருக்காரு, இது பெரிய படமாகும், மக்கள் வரவேற்பாங்க. இந்த குட் நைட், டாடா, இன்னும் நிறைய படம். இந்த போன வருஷத்தில் ஒரு 15 படம் சின்ன படங்கள் பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் பல பெரிய படங்கள் தோல்வி அடைந்தது லாஸ்ட் இயர். அதனால் படம் சின்ன படமாக பெரிய படமானு நாம் முடிவு பண்ணுறதில்ல, மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த படத்தை மக்கள் பெரிய படமாக ஆக்குவாங்க. இதுக்கு உறுதுணையாக டைரக்டர் நவீன் கணேஷ்க்கு துணை இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இன்றைக்கு சினிமா உலகம் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டு இருக்கு. பல்ஸ்னா நாடி. இந்த நாடி என்ன, நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு காணாமல் போயிட்டாங்க. இப்போ 300 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியல. படம் எப்படியோ கடன் வாங்கி எடுத்துடுறாங்க. ரிலீஸ் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை, படம் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி விநியோக சங்க தலைவராக இருக்கேன். 500 பேர் மெம்பர் இருக்காங்க சென்னையில், செங்கல்பட்டு. பட் படம் வாங்குறதுல 5 பேர் தான் வாங்குறாங்க.
எல்லாம் முன்ன நல்லா பண்ணவங்க, பெரிய படங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ படம் பண்ண முடியல, ஏன்னா கோடிக்கு போயிடுச்சு. நான் தம்பி டைரக்டரை கேட்டேன், நவீனை, எத்தனை நாளில் ஷூட் பண்ணுங்க? 25 days. வெரி குட் தம்பி. அது ப்ரொடியூசர் செய்த மிகப்பெரிய, அழகராஜாவுக்கு செய்த மிகப்பெரிய இது. ராமநாராயணன் ஒரு டைரக்டர் இருந்தார், இன்னும் துரைன்னு ஒருத்தர். 18 நாள் டைலாக் போர்ஷன், 18, 20 இல்லை 22 நாள் கூட டைலாக் போர்ஷன் முடிக்கலாம். சாங் 3 நாள் இல்லை 4 நாள். ஃபைட் 1 நாள் இல்லை 2 நாள் தான் எடுப்பார். மொத்தமே 28 நாள். ஆனால் 100 நாள் 60 படம் ஓடிச்சு. 60 படம் 100 நாள், 30 நாளுக்குள்ளே ஷூட்டிங் முடித்தார். ஒரு பெரிய பற்ற மாதிரி இருக்கும். இங்கே கதை எழுதுவாங்க, அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும். அது முடிவுக்குள்ளே இந்த கடை ரெடியாக படம் பண்ணுவார். ஏன்னா சிக்கனமாக எடுக்கிறத, சிறப்பாக எடுக்கிறதுல வெற்றி கண்டவர் அவர். அவர் போல் நிறைய டைரக்டர் இருக்காங்க. இப்போ இளைஞர்கள், இப்போ மேடையில் பார்த்தா எல்லாரும் இளைஞர்கள். எதிர்கால சினிமா உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நாடி நல்லா ஓடுறதா, சரியாக ஓடுறதா, குறையிறதான்றது உங்கள் கையில் இருக்குது. ஆக சினிமாவை காப்பாற்றுங்கள். அது மூலம் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் வாழ்ந்தாங்கன்னு நான் கவலைப்பட மாட்டேன், அவங்க எப்படியோ வாழ்வாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் வாழணும், இயக்குனர்கள் வாழணும், டெக்னீஷியன்ஸ் வாழணும், தொழிலாளர்கள் வாழணும். அவர்களை வாழ வைக்க வேண்டியது தயாரிப்பாளர், இயக்குனர் தான். ஆகவே நவீன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பல்ஸ் படம் பெரிய வெற்றி பெறும். மாஸ்டர் மகேந்திரன் பெரிய ஹீரோவாகும். ப்ரொடியூசருக்கு பணம் வரும். எங்கள் ப்ரொடியூசர் பழக்கம் என்னென்னா, ஒரு படம் எடுத்துட்டா அந்த பணம் திரும்பி வந்தால் அவர் அதோட வேலைக்கு போக மாட்டார், அடுத்த படம் தான் பண்ணுவார். எங்கள் ப்ரொடியூசர் கையில் போட்ட பணம் இல்லை, பாதி பணம் வந்தால் கூட அடுத்த படம் தான் எடுப்பாங்க. அது எங்கள் ப்ரொடியூசர் தான் சினிமாவை காப்பாற்றுறவங்க. இன்றைக்கி சினிமா வாழுதுன்னா தயாரிப்பாளர்கள், அவங்களுக்கு துணை நிற்கிற டைரக்டர்கள். சினிமாவை தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது டைரக்டர். ஹீரோ இல்லை தம்பி, ஹீரோ நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஹீரோவை டைரக்டர் தான் உருவாக்குகிறார்கள். ஆகவே அந்த டைரக்டர்கள் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்பிக்கையோடு படத்தை முடித்து நல்ல படம் கொடுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும். ஜெய்சங்கர் சொன்னார். அப்புறம் நான் இன்னும் சகோதரர்கள் சார் கூட சொன்னாங்க. இப்போது நான் தொடர்ந்து அதானே பேசிகிட்டு இருக்கேன். சின்ன படங்கள் தான் சினிமாவை வாழ வைக்கிறது. பெரிய படங்கள் வருஷத்துக்கு 20-30க்குள்ளே தான் வருது. அது கூட இப்போ ஒரு ஹீரோ அரசியல் போயிட்டார். சின்ன படங்கள் 150 படம் வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் 150, அப்போ 150 படத்தில் எவ்வளோ தொழிலாளர் வேலை பண்ணியிருப்பாங்க, அந்த குடும்பங்கள் வாழும். அதனால் அந்த சின்ன படங்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள். இது நாடு போற்றக்கூடிய படமாக்குவது உங்கள் கையில் இருக்கிறது. மீடியா சகோதரர்களே, மனம் நிறைந்து நிறைவாக எழுதுங்கள். உங்களையும் வாழ்த்தி, தயாரிப்பாளரையும் வாழ்த்தி, இயக்குனரையும், நடித்த நடிகர்கள் அத்தனை பேரை வாழ்த்தி, இந்த படம் ஒரு வெற்றி படம், வாழ்க பல்ஸ் என கூறி விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஸோ எல்லாருமே த ஷிப், த கேப்டன் எல்லாருமே அவர் தான். ஸோ நவீன் கணேஷ் அவர்களை மேடை கழிக்கிறேன், டிரெக்டர் ஆஃப் த பல்ஸ் மூவி. வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். அண்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் எக்கோ ஒரு கேப் இருந்தது எனக்கு ஆக்சுவலி. அப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா. மஹி ப்ரோ, அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு நாள் போயிட்டு ஜஸ்ட் உட்காந்து ஒரு ஐடியாவாக இருந்தது.
ஸோ டு பி ஆனஸ்ட் ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூசர் யாருமே இல்லை. ஒரு குருட்டு தைரியத்தில் நீங்கள் வாங்க ஒரு 5 days நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் ஒரு 3 days அண்ட் ஒரு சாங் போர்ஷன் ஒன்று சும்மா ஒரு ஷூட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஸோ அழகராஜ் சார் ஸோ உள்ளே வந்த அப்புறமா அந்த படத்தோடைய விஷன் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ சார் வெரி பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அழகராஜ் சார். ஸோ எப்படின்னா ஒரு டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் வந்து நம்ம கேட்குறது எல்லாமே கொடுத்து ஸோ நம்மளோட விஷன் இல்லையா அது. ஸோ அந்த விஷன் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ நம்ம நினச்ச மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அது கண்டிப்பாக ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் சார். ஸோ வித்தவுட் யூ திஸ் வுடன் பி இம்பாசிபிள். ஸோ அப்புறம் கம்மிங் டு ஆக்டர்ஸ், இது எப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, எ குட் ஃபிலிம் வில் சூஸ் த ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக அதுதான் நடந்தது ஆக்சுவலாக. ஸோ மகேந்திரன் வந்து அவர் மஹிப்ரோ உள்ளே வரும்போது ஸோ எனக்கு வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். ஸோ இந்த படத்தோட ஒரு லீட் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு 100% அப்படியே எனக்கு நம்ம ஒரு ஸ்டோரி எழுதும் போது நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இவர் இப்படி தான் நம்ம ஹீரோ இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு மேட்ச் ஆனது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் ரிஷிகா, ஸோ அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக வேற ஒரு ஹீரோயின் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு சில ரீசன்ஸ்னால அவங்களால பண்ண முடியல. ஸோ ஷீஸ் ஃப்ரம் மும்பை. பட் எமோஷன்ஸ் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உள்வாங்கிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷீ வில் பி இன் குட் பிளேஸ் ஆக்சுவலாக சூன். அப்புறமா இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு பேஸாக ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஒரு சர்வைவல் த்ரில்லர் வந்து நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு பயங்கர டார்க்காக இன்டென்ஸாக ஒரு சர்வைவல் மோடில் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம். பட் ஏன் எல்லாருமே அது மாதிரி தானே பண்ணுறாங்க சர்வைவல் த்ரில்லர்னா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஸ்டவேல ஆரம்பிச்சு ஸோ நிறைய படங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த படங்கள் வரைக்கும் ஸோ ஒரு சர்வைவல் மோடில் அதுக்குள்ளே தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ ஒய் நாட் வி ட்ரை சம்திங் உள்ள ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னும் போது ஸோ ஒரு ரொமான்ஸ் அது வந்து ரிஷிகா வந்து ஃபிட் ஆனாங்க அதுக்கு அழகாக. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஹியூமர் போர்ஷன் இருந்தது. அது ஒரு புதுசாக ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூல் சுரேஷ் பிரதர், சரத் அண்ட் அஸ்வின். ஸோ அஸ்வின் வந்து எக்கோலையும் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க உள்ளே வந்தோடனே ஆக்சுவலாக அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அது ஆக்சுவலி. ஸோ அவங்களோட மகேந்திரன் பிரதரும் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸோ நல்லா இருக்குது. ஹியூமர் வந்து ஒரு லைட் வெயின் ஹியூமர் வந்து ஸோ ஒரு இன்டென்ஸான ஹியூமர்லாம் கிடையாது. ஸோ ஒரு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. கூல் சுரேஷ் அண்ணனும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. அவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு லீட் பண்ணி ஸோ நல்லா பண்ணார். அண்ட் சரத் அண்ட் அஸ்வின் தேங்க்யூ. ஸோ அவங்க வந்தோடனே அந்த ஹியூமர் போர்ஷன் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ அண்ட் அகெயின் கம்மிங் பேக் உதயகுமார் சார், ஆர்வி உதயகுமார் சார் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபாதர் சன் பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். அது வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் கடைசியாக வந்து லிவிங்ஸ்டன் சார் அவரால் வர முடியல. ஸோ அவருக்கு ஒரு செக்கப் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ லிவிங்ஸ்டன் சார் வந்து ஒரு குட்டி ரோல், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டான போர்ஷனாக இருக்கும் படத்தில் ஆக்சுவலாக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சேது அண்ணா ஸோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் குட்டி ரோல்லாம் இல்லை, நல்ல பெரிய ரோல் தான் அது. நீங்கள் குட்டி ரோல்னு சொன்னீங்க. ஸோ அண்ட் ஸோ அதான் ஆக்டர்ஸ் எல்லாம். இப்போ கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இன்னைக்கு இன்றைய விழா நாயகன் அபிஷேக் கேஆர். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டெக்னிக்கல் டீம்லேருந்து உள்ளே வந்தது. ஸோ கண்டிப்பாக மார்க் மை வேர்ட்ஸ், ஸோ அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவார் ஆக்சுவலாக. எஸ், ஒரு வேறு மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வில் பி இன் த பிக் லீக் சூன் ஆக்சுவலாக. ஸோ சாங்ஸ் எல்லாமே ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு சாங்ஸ் இருக்குது. மூணுமே ஒரு வெரைட்டி, ஒரு வில்லேஜ் ப்ராப்பராக ஒரு மண்மனம் சார்ந்த ஒரு சாங். அண்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் மெலடி. ஸோ அண்ட் ஃபைனலி வந்து ஒரு பேத்தாஸில் ஒரு அழகான ஒரு ஃபீலோட ஒரு சாங். ஸோ சாங்ஸ்மே வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜெகன் கவிராஜ் எழுதியிருக்காரு. ஸோ எங்கேயோ இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ பிரதர்.
ஸோ ரொம்ப அழகான வரிகள். ஸோ அது நல்ல அப்ரிஷியேஷன் கிடைச்சிது. அந்த சாங் வந்து வேல்முருகன் அண்ணன் பாடியிருந்தார். அண்ட் அகைன் அந்த செகண்ட் சாங் வந்து ஹிரியே அப்படின்ற சாங், அந்த சாய்க்காதே சாங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நல்ல வியூஸ் எல்லாம் போச்சு. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அது கபிலன் சிங் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ நீங்கள் அந்த தேர்ட் லிரிக்கல் வீடியோவில் பார்த்த சாங் வந்து ஜோவிட்டா லிவிங்ஸ்டன் சாரோட டாட்டர் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கராக. ஸோ அவங்களுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. அண்ட் டிராவிட் அவர் இன்னைக்கு வரல ஆக்சுவலாக. நீங்கள் பரிதாபங்கள் டிராவிட் தான் அந்த சாங் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே பியூட்டிஃபுல்லாக செட் ஆகி ஒரு ஒரு அழகான ஒரு ஆல்பமாக வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் அடுத்து வந்து நம்ம டிஓபி. ஸோ ரவி வந்து ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு டைரக்டர்ஸ் ஒரு டிஓபி. ஸோ நம்ம என்ன ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் ஸோ வாட் எவர் வாங்க ப்ரோ பண்ணலாம். ஸோ இங்கே இது மாதிரி வேற ஒரு ஆப்ஷன், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து என்னோட டிஓபி வந்து கோபிநாத் சார். அவர் வந்து சீனியர் பர்சன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம தாங்கி சொல்லுவோம். அண்ட் வந்து அது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸோ அவர் கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ ரவி. அப்புறம் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க ஸோ அர்ச்சனா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் as சீஃப் கெஸ்ட். ஸோ நாங்கள் ஒரு படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக வரும் அது ஆக்சுவலாக. அண்ட் வந்து சார் ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். வேர்ட்ஸ் ஆர் ஸோ என்கரேஜிங். அண்ட் ஸோ ரொம்ப சந்தோஷம். அப்புறமா சார் சீஃப் கெஸ்ட் சார் லக்ஷ்மி நாராயணன் சார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு. அண்ட் மோரோவர் மை ஃப்ரெண்ட் டென்னிஸ். ஸோ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து ஸோ எல்லாமே அதாவது அவர் சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும் மாறி. ஸோ பட் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டைமில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ அது வந்துடும். அதுதானே அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜேர்னி, பேர்ல்ஸோட ஜேர்னி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் சூன். ஸோ நீங்கள் உங்களுடைய விஷஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் பிகினிங். நான் சொன்ன மாதிரி ஸோ அந்த பிகினிங்லேருந்து நிறைய ஸ்டேஜஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க பேர்லாம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி யாருன்னா விட்டுட்டேன்னா தப்பாயிடும். அண்ட் ஸோ ஃபைனலி இங்கே இந்த பல்ஸோட ஃபாரின் ப்ரமோஷன்ஸ் வந்து ஸோ அயர்லாண்ட் டப்ளின்ல இருந்து பண்ணுறாங்க. பாலாஜி கன்னியப்பன் அவர் வந்திருக்காரு, அயர்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு. ப்ரோ தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க? ஸோ அவர் அயர்லாண்ட்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ அவங்க மதர் எல்லாமே வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அண்ட் ஸோ நாகராஜன் சார், மை வெல்விஷர் அண்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஸோ அண்ட் இப்போ இன்னும் 2 பேர் வந்து இபி சந்தோஷ் சார் அண்ட் அவர் சுந்தர் அண்ணா லைன் ப்ரொடியூசர். ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸில் எல்லாம் எந்த ஒரு அப்டக்கல்ஸ் இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் மேனேஜ் பண்ணிவிடுவார். எல்லாரையும் ஒரே ஆளாக சமாளிக்கக்கூடியவர் அவர். ஸோ அவர் சூப்பர். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்னோட டைரக்ஷன் டீம். ஸோ பசங்க வந்து ஐ வுட் லைக் டு கால் தெம் ஆன் ஸ்டேஜ் ஒரே ஒரு செகண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு வாட்டி என்னோட ஏடி டீம் மட்டும் நான் வந்து ஸ்டேஜில் கூப்பிட்றேன். சந்துரு அண்ணா, நிர்மல் சந்துரு அண்ணா, சந்துரு அண்ணா, சரண், பிரதீஷ், அனைத்து பத்திரிகை, ஊடகத்துறை, யூடியூப் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல வருடங்களுக்கு முன்பு ஐயா ராஜன் அவர்களுடைய பேட்டி ஒரு தடவை பார்த்துருந்தேன். அவர் வந்து சிறிய தயாரிப்பாளர்கள், மினிமம் பட்ஜெட்டில் பண்ணக்கூடியவங்களாம் நிறையா வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். அவருக்கு அது ஞாபகம் இருக்குமான்றது தெரியலை, அவருடைய பேட்டி பல வருடங்களுக்கு முன்பு. அதுபோல் இன்றைய இந்த பல்ஸ் திரைப்படம் அன்பு நண்பர் அழகர்ராஜ் அவருடைய முதல் முயற்சி குளோபல் பிக்சர்ஸ் அப்படின்றது. இது மிகப்பெரிய வெற்றி உங்களால் அடையணும். இதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் இந்த இதில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் அவருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது. அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறதுக்காக நிறையா ப்ரொடியூசர்ஸு,
வரணும் அவரை பார்த்து. அதே மாதிரி டைரக்டர்ஸ் புதுசாக இருக்கவங்க, வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க. அவங்களும் ஃபீல்டுக்குள்ளே வரணும். அவங்களுடைய திறமைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இதாக இந்த பிளாட்ஃபார்ம் அமையணும்னு நினைக்கிறேன். அதற்கு மேலே இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். நேரத்தின் அருமை கருதி விரைவில் முடித்துக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஸோ இவங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆக்சுவலி. தேங்க்யூ வெரி மச். உங்க எல்லாரும் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் தான் அவங்கள கூப்பிட்டேன் மேலே. தேங்க்யூ. ஸோ அகைன் கம்மிங் பேக், ஒரே ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போது நாங்கள் வந்து மகேந்திரன் ப்ரோ வந்து அகெயின் நான் ரொம்ப ஏன்னா வந்து ஆக்சுவலி இப்போ ஹீரோஸ் வந்து எப்படின்னா அவங்க கதை கேட்கறதுக்கே வந்து ரொம்ப தயக்கப்படுறாங்க. அதாவது கதை கேட்கறதுக்கே டயர்ட் ஆகிறாங்க. அவங்க கதையே சொல்ல முடியல எங்களால். ஸோ எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்கள் கதையும் உயிரோடு இருக்கும், நாங்களும் உயிர்ப்போடு இயங்கிட்டே இருக்க முடியும். ஸோ வி வாண்ட் டு நரேட் டு சம் ஒன். பார்க்குறவங்க கிட்டலாம் சொல்லுவோம். அண்ட் ஹீரோஸ் கிட்ட கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை ஆக்சுவலி. ஸோ தட் நீட்ஸ் டு பி ஈஸ் டவுன். அது வந்து கொஞ்சம் இது அந்த இறுக்கம் போகணும் ஆக்சுவலாக. நிறைய கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் அது ஆக்சுவலாக. நிறைய கதை கேளுங்க. கதை கேட்டு உங்களுக்கு பிடிக்கலன்றது செகண்டரி. ஸோ பட் கேளுங்களேன், அதுதானே எங்களை ஓட வைக்கும். ஸோ அதுதான் என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஸோ கிரேஸ்ட் அப் த ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் சூன் இந்த படத்துடைய ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்லாம் கொடுத்து எங்களை ஓட வைக்கணும் ரொம்ப தூரம் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக நான் கூப்பிட போகிறவங்கள பற்றியும்